விலோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள்மஷம் அஸ்மத் குருவியோ நமகா விகனச மகா குருவியோ நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு மந்திரம் ஞானத்தை தரக்கூடியது. எந்தெந்த சுபகாரியங்களில் தடை இருக்கோ அதெல்லாம் விளக்கக்கூடியது. ஒரு கற்பகத்திரன்னு சொல்லலாம். சாதாரண எல்லாருக்கும் தெரியும், கல்யாண மாலை அப்படின்னோன்னு என்ன சொல்லுவீங்க? சிவாலயம் போய் தட்சிணாமூர்த்திக்கு வில்வ மாலை போடு, அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லுவாள். சுபகாரிய தடைகள்லாம் விலகிறதுக்கு சுவாமியை அணுகிறது உண்டு. ஆனால் தட்சிணாமூர்த்தி சுவாமின்றது சாதாரணம் இல்லை. மௌனமாக இருந்து ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய கோலம். கல்லால மரத்தில் இருந்து மௌனமாக இருந்து ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய கோலம். சனகாதி முனிவர்களெல்லாம் அவரை துதிக்க அவர் மௌனமே வரமாக கொடுத்தார். எல்லாரும் மௌனமாக இருந்தாலே மோட்சம் கொண்டு வந்தார். அந்த திருக்கோலத்தை பற்றியும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை பற்றியும் சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமியை உபாசிக்கலாம். மற்றவர்கள் தட்சிணாமூர்த்தியை பூஜித்தால், சுவாமியை பூஜித்தால் வாழ்க்கையில் எல்லா சங்கடங்களும் விலகும். தர்மார்த்த காமமோட்ச பல எல்லாமே சித்திக்கும். நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். இம்மைக்கும் மறுமைக்கும் கட்டாயம் பலனுள்ளது இந்த மந்திரம். இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம், கடன், வறுமை, போராட்டம், கோர்ட்டு வழக்கு, திருமண தடை, புத்திரவாக்கியமின்மை என்னென்ன உண்டோ அத்தனையும் நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வரும், ஞானம் வரும். பொதுவாக கலைத்துறையில் இருக்கிறவா, இசைத்துறையில் இருக்கிறவா இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி அருளால், இந்த மந்திரத்து அருளால் இஷ்ட சித்திகள் தானே தேடி வரும். கேட்டதும் கிடைக்கும், கேட்க மறந்ததும் நம்மை தேடி வரும்னு சொல்லுவாள். அதனால் இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி மந்திரத்தை தொடர்ந்து 108 ஊர் ஜபிக்கலாம். வியாழக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கலாம், இல்லை ஜென்ம நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அன்றைக்கி ஆரம்பிக்கலாம். உங்களோட பூச நட்சத்திரம் அன்றைக்கி ஆரம்பிக்கலாம். மற்றவர்கள் வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம். பூச நட்சத்திரக்காரர் தவிர மற்ற நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை இந்த ஜபத்தை ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரம் என்பது மகத்தான செயல்களை செய்யக்கூடியது, சாதிக்கக்கூடியது, அற்புதங்களை தரக்கூடியது. தட்சிணாமூர்த்தி படம் வச்சா போகிறோம், பிரியப்பட்ட எந்திரம் வைக்கலாம், இல்லை படமே போகிறோம். அதே மாதிரி தொடர்ந்து விசேஷ வழிபாடு ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி தொடர்ந்து பண்ணலாம். இல்லை தட்சிணாமூர்த்தி ஆலயம் போய் வில்வ மாலை போட்டு சுவாமியை நம்ம நமஸ்காரம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை இப்போ தொலைக்காட்சியில் சொல்ல போகிறோம். இதை அப்படியே எழுதிக்குங்க. ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மக்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரேத்திய ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மக்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. இந்த தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். தேனில் சொல்லி குழந்தைகளுக்கு கொடுத்தா கல்வி, நல்ல கல்வி, ஞானம் கிடைக்கும். நீங்கள் வெளியில் தீர்த்த யாத்திரை போகும்போதும் சிவாலயங்கள்லேயும் புண்ணிய நதி தீரங்கள்லேயும் விருட்சங்கள், அதாவது விசேஷ விருட்சங்கள், வில்வம், அரச மர விருட்சங்கள் இடையிலையும் உட்கார்ந்துட்டு சொல்லலாம். கோயில் மண்டபங்களில் பூஜை அறையில் இதை ஜபிக்கலாம். ரொம்ப புண்ணியமான ஸ்தலங்களில் ஜபித்தால் பலன் அதிகம். இந்த சுவாமி மந்திரத்தோட அருளால் நல்ல ஞானம் பிறக்கும், தெளிவான புத்தி இருக்கும், தடுமாற்றம் இருக்காது, வருத்தம் இருக்காது, சோகம் இருக்காது, துயரங்கள் தொடராது. அதனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து 108 ஊர் ஜபிக்கலாம், 1008 ஜபிக்கலாம். யதாசக்தி யாரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜபிக்கலாம். உங்களுக்கு வில்வத்தில் அர்ச்சிக்கிறதும் விசேஷம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வரலாம். காலை மாலை 2 வேளையும் சொல்லலாம், இல்லை காலையில் மட்டும் சொல்லலாம். இது ஆண், பெண், குழந்தைகள், வயதானவர் எல்லாருமே ஜபிக்கலாம். உத்தமமான மந்திரம். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு அபூர்வமான சிறப்பான ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.